श्री राम जयम राम जयम श्री राम जयम ராம ஜெயம் சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு பாறையை எடுத்து அடிக்கிட்டு இருக்கிறார் தலை மேல. அந்த பாறைக்கு கீழே சனீஸ்வரன் மாட்டிக்கிட்டான். சனீஸ்வரனால இந்த பாரத்தை தாங்க முடியல. சனீஸ்வரன் சொன்னா அருமாக நெளியறான் சனீஸ்வரன், என்னை விற்று என்னை விற்று என்னை விற்று. அப்ப அனுமான் சொன்னார், நான் உன்னை கூப்பிட்டேனா? நீ தானே வந்து உட்காந்த, நான் உன்னை விட மாட்டேன்னா. அதுக்கு சனீஸ்வரன் சொன்னார், ராமா நீ என்ன வரம் கேட்டாலும் உனக்கு கொடுக்குறேன், என்னை விற்று நான் சனீஸ்வரன். அப்புறம் அனுமான் சொன்னார், அதுக்கு உண்மையா என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பியா? கொடுப்பனார். இன்றையிலிருந்து யாரொருவன் ராமனுடைய நாமம் ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் 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 நாமத்தை யார் சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ, சனியா புரியுதா அவனுக்கு? அங்க போயிடாதுங்க. அன்றைக்கு அவர் வாக்கு கொடுத்தார். ராமனுடைய நாமம் அவ்வளவு உத்தமம். மறுபடியும் ராமனுடைய நாமத்தின் உயர்வை நாம் சம்பாத்தியின் கரையில் பார்க்க போகின்றோம். சீதா பிராட்டி காணாமல் போய்விட்டார். நாற்புறமும் குரங்குகளை அனுப்புகின்றனர். சுக்ரீவன், ராமர், லக்ஷ்மணன் நான்கு புறமும் அவர்கள் போய் தேடுகின்றார்கள். சீதா எங்கேதான் இருக்கின்றார்கள் என்று பார்த்து கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒரு மாதம் தேடி 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 அலைந்து அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. குரங்குகள் எல்லாம் சொன்னது, ராமனிடத்தில் போய் நாம் தோல்வியை சொன்னோம் என்றால் அதை விட கேவலம் ஒன்றும் கிடையாது. ராமன் நம்முடைய பிரபு, நம்முடைய தலைவர், அவருக்கு இந்த சின்ன சேவையும் செய்ய முடியாமல் போய்விட்டது. நாம் எல்லாம் தற்கொலை செய்து கொள்வதுதான் உத்தமம் என்று எல்லா குரங்குகளும் ஒத்துக்கொண்டன. அனுமான் சொன்னார், ராமனுடைய சேவையில் இருக்கும் பொழுது விடாமுயற்சி விடாமுயற்சி விடாமுயற்சி, திடமான வைராகியம் ராமனிடத்தில் உள்ள ஒரு குணம். நாம் அவருடைய பக்தர்களாக இருக்கும் பொழுது அந்த குணத்தில் கொஞ்சமாவது நமக்கு இருக்க வேண்டும் என்று அனுமான் சொன்னார். நாம் தேடியது இந்த நாள்புறம் இந்த இடத்தில். இதை அடுத்து இன்னும் எவ்வளவோ லோகம் இருக்கின்றது, நாம் போய் இன்னும் தேடவில்லை. ஆகையினால் உத்தமமாக உட்கார்ந்து எங்கெங்கே தேட வேண்டும் என்று சிந்திப்போம் என்று சொன்ன பொழுது அருகில் இருந்த ஒரு குரங்கு சொன்னது, அனுமான் இதெல்லாம் ஜட்டாயுனுடைய தவறற்ற செயல் என்று சொன்னது. ஜட்டாயுடைய தவறு. ஏன்? அன்று சீதையை ராவணன் கடத்தி போகும் பொழுது முதலில் பார்த்த ஒரு ஜீவன் ஜட்டாயு. அந்த ஜட்டாயு அன்றே ராவணனுடைய கதையை முடித்திருந்தது என்றால் இன்று இந்த துன்பம் வந்திருக்காது யாருக்கும். இன்னொரு குரங்கு சொன்னது, பாவம் ஜட்டாயு, அது ராவணனிடம் சண்டை போட்டு தன்னுடைய உயிரை ராமனுக்கே கொடுத்து அது ராவணனிடம் போரிட்டு தன் உயிரையே இழந்தது என்று சொன்னார். அந்த நேரத்திலே அவர்கள் பேசிக் கொண்டிருந்த அந்த மரத்தின் உச்சியிலே சம்பாத்தி பறவை ஜட்டாயுனுடைய சகோதரன் உட்கார்ந்திருக்கின்றார். தன்னுடைய சகோதரன் ஜட்டாயு இறந்து விட்டானே என்று கேள்வி கேட்டவுடன் அந்த பறவை அழுது கொண்டு கீழே வந்து கேட்டது, என்ன நடந்தது என் ஜட்டாயுவுக்கு? இவர்கள் கதையை சொன்னார். நீ யார்? ஜட்டாயுவின் சகோதரன் நான், சம்பாத்தி. எதற்காக ஜட்டாயு இறந்தான்? ராவணன் கடத்தி போய்விட்டான் சீதா பிராட்டியை. அந்த சீதாவை காப்பதற்காக சண்டை போட்டு ஜட்டாயு இறந்தான் என்று அப்பொழுது சம்பாத்தி சொன்னார்.
அந்த ராவணன் அந்த பெண்மணியை தூக்கி கொண்டு போனதை நான் மரத்திலிருந்து உட்கார்ந்து பார்த்தேனே. இந்த கடலை தாண்டி அடுத்து லங்காவனத்திற்கு தூக்கி போனதை நான் பார்த்தேன் என்று சம்பாத்தி சொன்னார். ஜம்பவான் சொன்னார், நமக்கு இப்பொழுது தெரிந்து விட்டது சீதா பிராட்டி எங்கே இருக்கின்றார் என்று. நம்மில் யாராவது இங்கிருந்து பறந்து போய் செய்தியை அறிந்து மறுபடியும் செய்தி கொண்டு வந்து ராமனிடம் கொடுக்க வேண்டும். அந்த செய்தியை யாராவது இங்கிருந்து பறக்க வேண்டும், போய் அந்த இடம் போக வேண்டும் என்று. அங்கிருந்து லங்காவுடைய அந்த புறம் போக வேண்டும் என்றால் 800,000 மைல் தூரம் இருக்கின்றது. யார் பறக்க முடியும்? எந்த குரங்கு போக முடியும்? எல்லா குரங்குகளும் சொன்னது, அவ்வளவு தூரம் பறப்பதற்கு என்னிடம் சக்தி இல்லை என்று. ஜம்பவான் அனுமானை பார்த்து சொன்னார், அனுமான் உன்னால் மட்டும்தான் முடியும், நீ எடுத்து செய்ய வேண்டும் என்று. அனுமான் சொன்னார், நானோ ஒரு குரங்கு, எப்படி அதை நான் செய்ய முடியும்? பிறகு அவர் சொன்னார், நீ குரங்கில்லை அனுமான், நீ குரங்கில்லை, நீ குரங்கில்லை. அனுமானுக்கு உண்மைகள் சொல்றார். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவே, அஞ்சிலே ஒன்றாராக ஆறுயிர் காக்க ஏகி. அஞ்சிலே ஒன்று பெற்று அனங்கை கண்டு அயலானோரில், அஞ்சிலே ஒன்றை வைத்து அவன் நம்மையே அழித்து காப்பான். ஆஞ்சினமைந்தா வாயுபுத்ரா ஸ்ரீராமதூதா ஆஞ்சினேயா பிரம்மச்சாரிய அனுமானே சின்ன திருவடி மாருதியே. ஆஞ்சினமைந்தா வாயுபுத்ரா ஸ்ரீராமதூதா ஆஞ்சினேயா பிரம்மச்சாரிய சின்ன திருவடி மாருதி. அழகா ஒரு ஆஞ்சனுடைய அனுமானுடைய உண்மையான நிலையை சொல்றார். வாயுபுத்திரனே, உனக்கு எல்லா விதமான 33 கோடி தேவர்கள் உனக்கு வரம் கொடுத்திருக்கிறார். யாருக்கிட்டே இல்லாத ஒரு தனிப்பட்ட சக்தி உன்னிடம் இருக்குது அனுமான். அந்த வரங்களை பெற்றுட்டு சூரியனை பழமுட்டி நீ சாப்பிட போன. ராகு வந்து சொன்னான் இந்திரன்கிட்ட, எனக்கு மட்டும்தான் நீ வரம் கொடுத்திருக்க, ராகுக்கு ஏதோ 2 பேரும் சூரியனை சாப்பிட முடிய வரம் கொடுத்திருக்க, ஏதோ இன்னொருத்தங்க வரான் என்று இந்திரனை போய் கேட்ட பொழுது, இந்திரன் வந்து உன்னை தடுத்து உன்னை குத்தி கீழே விழுந்துட்ட மயக்கத்தோட. அப்பா வாயு உன்னை தூக்கிட்டு இனி காற்று உலகத்துக்கு கொடுக்க மாட்டேன், காற்றையே மூடிட்டான். காற்று இல்லைன்னா எப்படி உயிர் வாழ முடியும்? தேவர்களெல்லாம் வந்து வாயு அப்பாவோட காலில் விழுந்து அந்த காற்றை விட சொன்னா, அப்பா சொன்னார், இந்த அனுமானுக்கு ஒரு வழி சொல்லுங்க. நீ எல்லா ஜீவன்களையும் சொன்னா, யமதர்மன் சொன்னா, எப்ப இந்த அனுமான் சாகணும்னு விரும்புகிறானோ அப்ப சாகட்டும், என்னால் இவனுக்கு சாவை கிடையாது வரம் கொடுத்தார். இந்திரன் சொன்னா, என்னால் கொண்டு வரப்பட்ட எந்த ஆயுதங்களினாலும் அவனுக்கு எந்த சிரமமும் கஷ்டமோ வராது என்று. பிரம்மா சொன்னார், என்னால் படைக்கப்பட்ட ஜீவன்களிடமிருந்து அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது என்று. உனக்கு 33 கோடி தேவர்களுடைய வரம் கிடைத்திருக்கு. அந்த வரத்தை கொண்டு நீ கொஞ்சம் ஆவேசத்துடன் வனத்தில் இருந்திருக்கின்றாய். முனிவர்கள் சாதுக்கள் எல்லாம் யாகங்களோ அவர்களுடைய கடமைகளை செய்யும் பொழுது நீ போய் அங்கு சில தொந்தரவுகளை கொடுத்திருக்கின்றாய் அவர்களுக்கு. அவ்வளவு பெரிய சக்தி உன்னிடம் இருந்தது. முனிவர்கள் உனக்கு ஒரு சாபம் கொடுத்திருக்கின்றனர். இவ்வளவு சக்தி இருக்கின்றது தானே நீ இவ்வளவு பெருமிதம் கொண்டு நெஞ்சை ஆணவம் கொண்டு நீ எங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கின்றாய். உன்னுடைய சக்திகளை எல்லாம் நீ மறந்திருப்பாய் என்று முனிவர்கள் உனக்கு சாபம் விட்டனர். பிறகு அந்த முனிவர்கள் சொன்னார்கள், உன்னிடம் வேறொரு குரங்கு வந்து உன்னுடைய சக்தியை சொன்ன பிறகுதான் மறுபடியும் உனக்கு அந்த உன்னுடைய சக்தியே உனக்கு தெரியும் என்று. ஜம்புவான் சொல்ல அனுமானுக்கு புரிந்து விட்டது, நான் குரங்கு கிடையாது. ஆழ்வார் அழகா சொல்றார், செத்தத்தின் வயிற்று
செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? செத்ததுனா இந்த உடல். இந்த உடலுக்குள்ள ஒரு சிறியது ஆத்மா நுழைஞ்சிருச்சுன்னா அந்த ஆத்மா எதை சாப்பிட்டு எப்படி வாழுன்னு கேட்கிறார். அதற்கு இன்னொரு ஆழ்வார் சொல்றார், அதை தின்னு அப்படியே கிடக்கும். அப்படின்னு அது என்ன மாதிரி உடலுக்குள்ள நுழையுதோ அந்த மாதிரி அதை வாழ ஆரம்பிச்சிடணும். அந்த ஆத்மா மனிதனுடைய உடல்ல நுழைஞ்சிச்சுன்னா மனிதனை போல வாழுமா? அந்த ஆத்மா பண்டியோட உடல்ல நுழைஞ்சா பண்டி போல வாழுமா? அந்த ஆத்மா கழுதியோட உடல்ல நுழைஞ்சா கழுத போல வாழுமா? ஆனா நீ கழுதியும் கிடையாது, பண்டியும் கிடையாது, நாயும் கிடையாது, பூனையும் கிடையாது. அகம் பிரம்மாஸ்மி, ஆண்டவனுடைய தனிப்பட்ட சக்தி என்றத மனிதர்கள் மறந்துட்டான். இங்க ஜம்பவான் சொன்னார், அனுமான் நீ ராமனுடைய சக்தி, உனக்கு எல்லா சக்திகளும் 33 கோடி தேவர்கள் கொடுத்திருக்கிறோம். அனுமான் கேட்டார், இப்ப நான் என்ன செய்யணும் அந்த சக்தியை மறுபடியும் பெறறதுக்கு? ஜம்பவான் சொன்னார், ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம், ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம், ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம், ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம். ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம், ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம், ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம், ராம ஸ்ரீ ராமஜயம். ராமனுடைய நாமத்தை சொல்லு, ராமனுடைய நாமத்தை சொல்லு, ராமனுடைய நாமத்தை சொல்லு. நீ மறந்த உன்னுடைய சக்தி மறுபடியோ உன்னிடம் வந்து சேரும். பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்ல 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 மறந்த நம்மளுடைய சம்பந்தம், பகவானிடத்தில் இருக்கிற சம்பந்தம் மறந்த அந்த சம்பவம், நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆன்மீக உயர்ந்த சக்தி வெளியே வரட்டு வேதம் சொல்லுது. அனுமான் நாமத்தை சொல்ல சொல்ல அவளுடைய உருவம் பெரிதா 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 வளர்ந்துட்டு போகுது. பிறகு மகேந்திரன் மலையில் நின்று ஒரு பாதத்தை கீழ் அமைக்கி அனுமான் பறக்கிறார். ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம், ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம், ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம், ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம். ராமனுடைய நாமம் முக்கியம் முக்கியம் முக்கியம். பகவானுடைய திருநாமம் ராமனுடைய நாமம். அவருக்கு ராமா என்ற பெயரை வைப்பதற்கு முன்பே ராமனுடைய பெயர் வந்து விட்டதாம். பகவானுடைய அந்த அவதாரம் சித்திரேஹாவி போலதரே திஸ்தாஸ்திதவ பிரேஸ்தே தாரானே தாரானா கினா சக்ராகரேஸ்தே கேசவத்ரேதா குர்ம சரீரா, கேசவத்ரேதா குர்ம சரீரா, ஜயோ ஜகதேச ஹரே, ஜயோ ஜகதேச ஹரே. பகவான் கூர்ம ரூபம் எடுத்து வர மந்தாரா மலைய ஆம ரூபம் எடுத்து மந்தாரா மலைய தன் முதுகில் ஏற்றி வாசுகி பாம்பை கயிறா வச்சு கடையிறான். அமிர்தம் கிடைக்க முடியுது. அந்த அமிர்தத்தை குடிச்சா அசுரனோ தேவனோ உலகத்துல நிச்சயமா வாழ முடியும். ஆனா ஆரம்பத்துல அமிர்தத்துக்கு பதிலா விஷம்தான் வந்து சேர்ந்தது. இந்த விஷத்தை இங்கிருந்து அப்புறப்படுத்தினாதானே அமிர்தத்தை நாம அனுபவிக்க முடியும். யார் இந்த விஷத்தை அப்புறப்படுத்துறது இங்கிருந்து நினைக்கும் பொழுது சிவபுரான் வரார். சிவபுரானுடைய இன்னொரு பெயர் நக்கப்புரான். ஒரு வெடைப்பான சிரிப்பும் அவரிடம் இருக்கின்றது. சிவபுரான் பார்வதி தேவியுடன் வந்து அந்த விஷத்தை எடுத்து குடிக்கிறார். ஒரு முறை குடித்து மறுபடியும் கையெடுக்கும் பொழுது பார்வதி சிவனுடைய கரத்தை பிடித்து
சுவாமி இது விஷம், குடித்தீர்கள் என்றால் ஆபத்து, குடிக்காதீர்கள் என்று சொன்னார். அதற்கு நக்கப்பிரான் சிவபெருமான் சிரித்துக் கொண்டே சொன்னார், எந்த விஷமும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று. பார்வதி கேட்டால், எந்த விஷமும் ஒன்றும் செய்ய முடியாதா? இது விஷமாயிற்று. அதற்கு சிவபெருமான் சொன்னார், அதற்கு எனக்கு தனிப்பட்ட முறையிலே ஆன்டிடோட் விஷமும் இருக்கு என்கிட்ட. ஆன்டிடோட், இந்த விஷத்திற்கு எதிர்ப்பா இன்னொரு மருந்து நான் அன்னாட குடிச்சுக்கிட்டு இருக்கேன். விஷத்திற்கு எதிர்ப்பா இன்னொரு மருந்து நான் அனுதினமும் குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால இந்த விஷமோ எந்த விஷமோ எதுவும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. பார்வதி கேட்டா, என்கிட்ட இந்த ரகசியம் சொல்லவே இல்லையே, எனக்கும் சொல்லி கொடுங்க. எந்த மருந்து குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அன்றாடம்? சிவன் சொன்னான், கேனோபாயேன குணா விஷ்ணு நாமோ சஹஸ்ரம் பண்டிதே பண்டிதா மிச்சம் சுத்தம் யோகம். பார்வதி, விஷ்ணு சஹஸ்ரநாம் என்னும் மருந்தை அனுதினமும் நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன். எப்படி செய்வீங்க? ராம ராமேதி ராமேதி ராமே ராமே மனோரம் சஹஸ்ரநாம விஸ்துல்யம் ராமநாமம் ராணமே. ராமனுடைய நாமத்தை அனுதினமும் 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 சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எந்த விஷயம் என்னை என்ன செய்ய முடியும்னு கேட்கிறேன். பகவானுடைய திருநாமத்தை பற்றி மேலும் அழகா அங்கு வருது. கஜேந்திர மோட்சம் வருது அந்த கதையில். ராமனுடைய பெயர் பாருங்க, அவர் வரத்துக்கு முன்னாலே ராமான் ராமான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். கஜேந்திரன் மோட்சம். திரகு பர்வாதத்துல இன்றும் திருவேணிக்கேணிப்புறம் போனோமா, இந்தியாவில் 5 பெருமாள் கோயில் இருக்கு. அந்த இடத்துல ஒரு கோயில்ல பகவான் கருடன் மேல உட்கார்ந்து இருக்கிறார். பொதுவா நம்ம பகவானுடைய கோயிலுக்கு போனோமா, மூலஸ்தானத்துல பகவான் இருப்பார், வெளியே கருட ஸ்தம்பத்துல கருடன் உட்கார்ந்து இருப்பார். கருடன் அங்க இருப்பார், பகவான் இங்க இருப்பார். எல்லா கோயில்கள்லையும் அந்த ஒரு கோயில்ல பகவான் கருடன் மேல உட்கார்ந்து இருப்பார். ஏன் பகவான் இந்த கஜேந்திரனுக்கும் முதலிக்கும் சண்டை, 1000 வருட காலம் 2 சண்டை போடுது. இந்த கஜேந்திரன் என்ற யானை அனுதினமும் அது குளத்துக்கு போவோம், நீர் குடிக்கும், போய் பூ பறிக்கும். 1008 பூ பறித்து கொண்டு வந்து பகவானுடைய சஹஸ்ரநாமம் சொல்லி பகவானோட திருப்பாதத்துல பூவை போடும். அன்று அப்படியே பூவை பறிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி தாகண்டு குளத்துல தண்ணி குடிக்கலான்னு போனா அங்க ஒரு முதல் இருந்திருக்கு. முதல்ல தண்ணியில வாழ்ற ஒரு ஜீவன், அதுக்கு பலம் கூட. ஏனையோ நிலத்துல வாழ்ற ஜீவன், நிலத்துல இருந்தாதான் அதுக்கு பலம் கூட. ஏனை நிலத்துல இருக்கிற ஏனை குளத்துக்குள்ள நுழைஞ்சிச்சுன்னா அங்கிருந்த தவளையை கூட அது தோத்தடிச்சிட முடியும். ஏனை நிலத்து வாசி, முதல்ல நீர் வாசி. இந்த ஏனை தண்ணி குடிக்க போயிருக்கு. அந்த முதல்ல ஏனையோட பாதத்தை காலை பிடிச்சிருச்சு. 1000 வருஷம் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். கஜேந்திரனும் அந்த என்ற முதலையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறா. கஜேந்திரன் தன் பறிச்ச பூவை கீழே போடுறது. எவ்வளவோ கஷ்டம், ரத்தம் வடியுது கால். நம்மளாம் சிரமம்னா தூக்கி போட்டு வேற வேலையை பார்க்க போறோம். உண்மையா இல்லைங்களா? 1 நாள் 2 நாள் சிரமம், 1 வருஷம் போராட போறோம். 1000 வருஷம் அந்த மாதிரி வாழ்வு முழுதும் கண்ணங்கட்டு வந்து சிரமம்னா யார் இந்த பக்தி செய்ய போறா? 1000 வருஷம் ஏனை சண்டை போடுது. ஆனா அது பறிச்ச பூவை அது அந்த எந்த தண்டத்து மேல வச்சிருச்சோ அதுக்குள்ளேயே வச்சிருக்கு. கீழே விழுவாம பிடிக்குது. அதை சண்டை போட்டுக்கிட்டு அந்த பூவையும் பாதுகாக்குது. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு என்னுடைய கண்ணனுக்கு போய் இந்த பூக்களை நான் வந்துட்டு சமர்ப்பணம் செய்ய போறேன். 1000 வருடம் சண்டை முடிஞ்ச பிறகு யானை பார்க்குது, இதை கண்டு என்னால சண்டை போட முடியாது. ஆதி மூலமேன்னு பகவான் அழைக்குது. பகவான் வந்துட்டார். பகவான்
விஷ்ணு பெருமான் வைகுண்டத்துல லட்சுமி தாயோட இருக்கிறார். லட்சுமி தாய் பகவானுடைய திரு